சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். அன்னைக்கு காவேரியோட உசுருக்கு ஒரு ஆபத்தும் வரவிடாம இவங்களை பாதுகாப்பேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அதுக்குத்தான் இந்த உயிர் பெருக்கி பூஜை. இந்த உயிர் பெருக்கி பூஜைனா என்ன? மனித ஆத்மா அன்னமய கோசம், பிராணமய கோசம், மனோமய கோசம், விஞ்ஞானமய கோசம், ஆனந்தமய கோசம்னு 5 அடுக்குகளால மூடப்பட்டிருக்கு. இந்த அடுக்குகளை அழிச்சுதான் ஆன்மாவை உடம்புக்குள்ள இருந்து வெளியேற்ற முடியும். ஸ்தூல சரீரம், சூட்சம சரீரம், காரண சரீரம், இந்த 3 சரீரத்துக்குள்ளேயும் சாட்சியா இருக்கிற ஆன்மாவை உயிர் பெருக்கி பூஜை மூலமா பெருக்கி வேற ஒரு ஸ்தூல சரீரத்துக்குள்ள நம்ம செலுத்தி அடைச்சு வைக்கிறதுக்கு பேருதான் உயிர் பெருக்கி பூஜைன்னு பேரு. இந்த பூஜை மூலமா இவங்களோட ஆன்மாவை பெருக்கி அத 4 வெவ்வேறு ஸ்தூல சரீரத்துக்குள்ள செலுத்தி அடைச்சிட்டா காவேரியோட ஆன்மாவை எந்த சக்தியாலையும் இவங்க சரீரத்திலிருந்து பிரிச்சு வெளியேற்றவே முடியாது. அதாவது இவங்களை யாராலையும் சாகடிக்கவே முடியாது. கேக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு மாயா. இதனால காவேரிக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாது? ஒரு பிரச்சனையும் வராது. அது சரி மாயா. ஆனா காவேரி உயிரை அடைச்சு வைக்கிறதுக்கு இன்னும் 4 பேர் வேணுமே. அதுக்கு நாம என்ன பண்றது? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அதுக்கான ஆளுங்களை நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்பாடா. அவங்க இங்கதான் இருக்காங்க. இங்கயா? எங்க? யாரையும் காணுமே. எல்லாரும் வாங்க. வணக்கம். 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 ஜமீன் ஐயா, இவங்கள என்னோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி உங்க வீட்டுக்கு வர வைக்க போறேன். இந்த விஷயம் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். சரி மாயா, இவங்களை எல்லாம் எங்க பிடிச்ச? இவங்கெல்லாம் இந்த சுத்து வட்டாரத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா இவங்களை யாரும் எங்கேயும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க தலைமறைவு வாழ்க்கை வாழறவங்க. தலைமறைவு வாழ்க்கையா? ஏன் அப்படி? இவங்களோட தொழில் திருட்டு தொழில் பண்றதுதான். ஆனா யாருக்குமே தெரியாது. பெரிய பெரிய இடத்துல ரொம்ப நாகரீகமா போய் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி தான் திருடிட்டு வருவாங்க. இதெல்லாம் இவங்களோட கைவந்த கலை. ராத்திரி நேரத்துல மட்டும்தான் வெளியில நடமாடுவாங்க. பகல் நேரத்துல தலை காட்ட மாட்டாங்க. ரொம்ப துணிச்சலானவங்க. அதனாலதான் இந்த வேலைக்கு இவங்களை செலக்ட் பண்ண. ஆமாயா, திருட்டு வேலையை தவிர எங்களுக்கு வேற எந்த வேலையும் தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு திருட்டு சம்பவத்துல மாட்டிக்க இருந்தோம். மாயா மாத்தா சக்தியை பயன்படுத்தி போலீஸ்ல மாட்டிக்காம எங்களை காப்பாத்தினாங்க. முதல் சந்திப்பிலேயே எங்களுக்கு இவங்கள பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் இவங்களோட பல தந்திர வேலைகளை நாங்களும் கத்துக்க ஆசைப்பட்டு
எங்களோட விருப்பத்தை சொன்னோம். குருதட்சணையா இந்த வேலையை செய்ய சொல்லிருக்காங்க. மாயாமாக்காக என்ன வேணாலும் செய்ய நாங்க தயாரா இருக்கோம். இந்த உயிர் பெருக்கி பூஜை முடிஞ்சு காவேரி அம்மாவை காப்பாத்துனதுக்கு பிறகு நன்றி கடனா எனக்கு தெரிஞ்ச மாய வித்தைகளை இவங்களுக்கு நான் கத்து கொடுக்க போறேன். சரி, பூஜை ஆரம்பிப்போம். சரி. இந்த பூஜையில காவேரி அம்மாவோட உயிர் பெருக்கி 5 பிரிச்சு 4 பாகத்தை தனித்தனியா இவங்க 4 பேரோட ஸ்தூல சரீரத்துக்குள்ள நான் புகுத்த போறேன். எனக்காக உங்களை நீங்க அர்ப்பணிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப நீங்க எல்லாரும் போய் அந்த மந்திர வளையத்துக்குள்ள உக்காருங்க. காவேரி அம்மா, இப்ப உங்க உசுறு ஒரு உசுறு இல்ல, 5 உசுறு. அதுல 4 உசுறு இந்த 4 பேரோட உடம்புக்குள்ள தனித்தனியா புகுத்திட்டேன். இனி யாராலையும் உங்களை அழிக்கவே முடியாது. மாயா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த உதவியை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இதுக்கு கைமாறா நான் என்ன செஞ்சாலும் தகும். அவ்வளவு ஏன், உனக்காக நான் என் உசிரையே கொடுப்பேன். ரொம்ப நன்றி மாயா. இனி காவேரிய எந்த சக்தியாலையும் அழிக்க முடியாது. ஏன்னா காவேரியோட உயிர் இப்ப அவ உடம்புக்குள்ள மட்டும் இல்ல, இந்த 4 பேரோட உடம்புக்குள்ளே இருக்கு. ஆமாங்க. ஏங்க, மாந்திரீக சக்தியால ஒருத்தரோட உயிரை இன்னொருத்தர் உடம்புக்குள்ள புகுத்த முடியுமா? கேட்கவே அதிசயமா இருக்குங்க. அண்ணே, எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சுண்ணே. மாயா இப்படி ஒரு அதிசயத்தை பண்ணி காட்டுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. அப்படின்னா இனி காவேரிக்கு ஆயுசு கெட்டிதானே? அப்பா, மாயா இப்படி ஒரு அதிசயத்தை பண்றப்போ எங்களையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, நாங்களும் அதை பார்த்துருப்போம்ல. டேய், எனக்கே அங்க போனதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது. மாயா மாதிரி ஒரு மாயக்காரி 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பிறப்பா. அவ நமக்கு துணையா இருக்கிறது நாம செஞ்ச புண்ணியம். அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? இன்னைக்கு காவேரி சித்திய கொல்றதா இருந்தா
ஆ. அவங்கள மட்டும் கொன்னா பத்தாது, இந்த 4 பேரையும் சேர்த்து கொல்லணும். டேய், அப்படிதானே? என்னடா ஏய், இல்ல இல்ல நீங்க பயப்படாதீங்க. டேய் அர்ஜுன், இப்படியோட வளரி கொட்டுவ? இல்ல இல்ல அப்பா, நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. விஷயத்த நான் சரியா புரிஞ்சுக்கிட்டனான்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இவன் சொன்னதை ஒண்ணும் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க எல்லாருமே மாயாவோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ளதான் இருக்கீங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது. அதோட நீங்க காவேரி உயிரையும் சேர்த்து சுமக்கிறது எங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஆமா, காவேரிய கொல்ல நினைக்கிற அந்த சக்திக்கு காவேரியோட உயிர் உங்க 4 பேருக்குள்ள இருக்கிறது தெரியாது. அந்த சக்தி காவேரிய மட்டும்தான் டார்கெட் பண்ணும். ஆனா அது நினைக்கிறத சாதிக்க முடியாது. புரிஞ்சிருச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அப்படி அது டார்கெட் பண்ணா அது ஏமாந்துதான் போகும், அப்படிதானே? ஒருத்தங்களோட உயிரை பறிக்கணும்னா முழு உயிராதான் பறிக்க முடியும். காவேரிய கொல்ல வந்து அவங்க உடல்ல முழு உயிர் இல்லாதப்போ அது குழப்பமாகி திரும்பவும் போயிடும். மாயா, நீ சொல்றத கேட்க எனக்கே சிலிர்ப்பா இருக்கு. இதே மாதிரி எனக்கும் பண்ணிருக்கலாம்ல. அது முடியாது. ஏன்னா உயிர் பெருக்கி பூஜைய என் சக்தியை பயன்படுத்தி ஒருத்தருக்கு மட்டும்தான் செய்ய முடியும். டேய் ஜனா, அண்ணே, இந்த பௌர்ணமிக்கு காவேரிய தாண்டா கனகா குறி வச்சிருக்கா. அதனாலதான் மாயா காவேரிக்கு உயிர் பெருக்கி பூஜைய பண்ணா. நீ கவலைப்படாத. மாயா உனக்கும் பெருசா ஏதாச்சும் பண்ணி உன்னையும் காப்பாத்துவா. நீங்க சொன்ன சரிதானே. எதை எப்போ எப்படி பண்ணணுங்கிறது மாயாவுக்கும் உங்களுக்கும் நல்லாவே தெரியும். அதனால இப்ப நானும் கொஞ்சம் பயம் இல்லாம தான் இருக்கேன். ம், ம். பெரியயா, இவங்களுக்கான ரூம் சுத்தம் பண்ணிட்டேன். இவங்க எல்லாரும் அங்க தங்கிக்கலாம். ம். சரி. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இவ கிட்ட சொன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவா. அப்புறம் உங்களுக்கு ஊரு புதுசு இல்ல, எக்காரணத்தை கொண்டும் என்கிட்ட சொல்லாம வெளியே எங்கேயுமே போக கூடாது. சரி சரி. ம். துர்கா, பிரியா, இவங்கள ரூமுக்கு கூட்டிட்டு போ. இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிங்க. இவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு நல்லா கவனிச்சுக்க. சரியா? சரிங்கய்யா, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். ம். போ. வாங்க போலாம். வாங்க. நீங்க எல்லாரும் இங்கதான் தங்க போறீங்க. உங்களுக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கா? இல்லன்னா சொல்லுங்க, வேற ரூம் கூட இருக்கு. ரூம் எல்லாம் ஓகே தான். ஆனா நீ ரூமை க்ளீன் பண்ணலையா? சுத்தம் பண்ணிட்டேனே. அப்படியே ஒரே பேப்பரா இருக்கு. பேப்பரா இருக்கா? நல்லா பாருங்க. அப்படி எதுவும் இல்லையே. பேப்பர்லாம் இல்லையா? அப்ப இதுக்கு பேர் என்னவா? அது ஒன்றும் பேப்பர் இல்ல, அம்மன் படங்க.
இத போய் பேப்பர்னு சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. உனக்கு வேணா அது அம்மனா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு வெறும் பேப்பர் தான். ரூமை நல்லா க்ளீன் பண்ணும்போது இதெல்லாம் கிழிச்சு இன்னும் நல்லா சுத்தம் பண்ணிருக்கணும். இந்த படம் இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, அதை கிழிச்சு எறி. இங்க பாருங்க, நீங்க எனக்கு எந்த வேலை வேணாலும் கொடுங்க, நான் அதை செஞ்சு தரேன். ஆனா இதை கிழிக்க சொன்னா அது என்னால பண்ண முடியாது. சாமி படம் ரூம்ல இருக்கிறது எல்லாருக்குமே நல்லதுங்க. ஏய், நீ எங்களுக்கே புத்தி சொல்றியா? இந்த படத்தை கிழிச்சு எறினா எரியணும். இப்ப நீ இதை கிழிக்க போறியா இல்லையா? இல்ல, நான் கிழிக்க மாட்டேன். ஏய், உன் பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டியா? நாங்க என்ன சொன்னாலும் செய்யணும்னு சொல்லிருக்காங்கல்ல. அப்ப பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு இப்ப முடியாதுன்னு சொல்ற? அதுக்காக படத்தை கிழிக்க சொன்னா எப்படிங்க கிழிக்க முடியும்? எங்களை பொறுத்த வரைக்கும் இது வெறும் பேப்பர் தான். இதை கிழிக்க சொன்னா நீ கிழிச்சுதான் ஆகணும். ஓஹோ, அவ்வளோ வீம்பா உனக்கு? அப்ப நீ ஒன்னும் கிழிக்க வேணாம், நான் பாத்துக்கிறேன். ஏன் வேண்டாம்? ஐயோ, சொன்னா கேளுங்க. இதை கிழிக்கிறது பாவம். அம்மன் கோவத்துக்கு ஆளாயிடுவீங்க. போடியதெல்லாம் எனக்கு தெரியும். ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்டீங்க உங்களா? என்ன மன்னிச்சிருங்க. சாமி படத்தை கிழிச்சத என்னால தாங்கிக்க முடியல. அதான் என்னையும் மறந்து நான் கை ஓங்கிட்டேன். கேவலம் வீட்டு வேலை செய்யறவ நீ ஏன் பொண்ணு அடிக்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்கள இப்படிதான் உபசரிப்பியா நீ? வீட்டு வேலை செய்யறவ நீ இவ்ளோ திமிராடி உனக்கு? நான் ஒண்ணு இந்த வீட்டுல வேலை செய்யறவ இல்ல. அப்போ நீ என்ன இந்த வீட்டு எஜமானி அம்மாவா? இங்க என்ன சத்தம்? ஜமீன் ஐயா, ம்? தலைவலிக்குது, கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வான்னு சொன்னேன். அதுக்கு இவ நான் என்ன இந்த வீட்டுல வேலை செய்யறவளான்னு எரிஞ்செரிஞ்சு விழுறா. அதான் ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். என்ன இவங்க நம்ம கெஸ்ட்ங்கிறத மறந்துட்டியா? நல்லா கவனிச்சுக்கணும் தானே நான் உங்ககிட்ட சொல்லி அனுப்புனேன். டீ கேட்டா கொடுக்க மாட்டியா? நீ இப்படி பண்றது அசோக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? இது பாரு, இவங்க குத்தம் சொல்ற மாதிரி நடந்துக்காத. பெரியயா, இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க. என்ன இவங்க பொய் சொல்றாங்களா? இவங்க சொல்றத நீ செய்யாம விட்டுட்டு இவங்களையே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயா பாவம், சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிட்டா. ஐயா, தெரியாம சொல்லிட்டா, விட்டுருங்க ஐயா. பாத்தியா? பாரு, உனக்காக எவ்வளவு இறக்கப்பட்டு பேசுறாங்கன்னு. நீ என்னடான்னா இவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்ற. இத பாரு, இனிமே இவங்க எது சொன்னாலும் நீ கேட்கணும். துணி துவைச்சு கொடுக்க சொன்னாலும் கொடுக்கணும். ஏன் கால் அமைக்கி விட சொன்னாலும் அமைக்கி விடணும். செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொல்றத இவ செய்யலன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. ஏய், என்ன அடிக்கிறதுக்கு பெரிய இவ மாதிரி கையை தூக்கிட்டு வந்த. இப்ப என்னாச்சுன்னு பார்த்தல. இனிமே நாங்க என்ன சொல்றோமோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும். என்னடி பாக்குற? இவளுக்கு ஏதாச்சும் நாம வேலை கொடுக்கணுமே.
எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. ஹோட்டலுக்கு போய் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லுவோமா? ஆமா, நீ போய் பிரியாணி வாங்கிட்டு வா. அப்படியே இந்த பேப்பரையும் கீழே போட்டுட்டு போ. கனகதுர்கா, உன்னை மதிக்காம உன் படத்தை கிழிச்சு எரிஞ்சாங்க. அவங்கள மன்னிச்சிரு. அறியாமையில தப்பு பண்ணிட்டாங்க. திரும்பவும் இந்த மாதிரி தப்பு பண்ணாதபடி அவங்களுக்கு நல்ல புத்திய கொடுமா. துர்கா, அவங்க எதையும் அறியாமையில பண்ணல, ஆணவத்துல பண்றாங்க. தெரியாம தப்பு பண்றவங்கள தான் மன்னிக்க முடியும். ஆணவத்துல தப்பு பண்றவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அவங்களுக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும். அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்